ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்க் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட் பொடியாக சாப் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி வச்ச அதையும் ஊற்றி தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கிடையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கர்டு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து காரத்தூளுங்க. நல்லா பீட் பண்ணி அதையும் தூக்கி ஊற்றிடுங்க. இதில் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணுங்க. ஸோ கொதிக்கிறப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்து இது கொதிச்சு வர இந்த டைமில் வந்து பன்னீரை ரெடி பண்ணிடுங்க. 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருக்கோம். க்யூப் சைஸஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ஆயில் இல்லைனா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வந்து பெப்பரு, சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணுங்க, அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ ப்ரௌன் ஆனதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா கொதிச்சு வந்த அந்த கிரேவியில் தூக்கி ஊற்றணுங்க. பன்னீர் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் இல்லை, 10 to 15 மினிட்ஸ் தான். ஸோ நல்லா பபுள்ஸ் நல்லா கொதிச்சு வந்து உங்களுக்கு அந்த கிரேவி பதம் வந்துடும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா, அதை க்ரன்ச் பண்ணி உள்ளே போட்டுருங்க. ஸோ அதை கலந்து விட்டுட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டிங்கன்னா சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தியான, கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு பன்னீர் கிரேவி ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லின்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் ரெடிமேடு காயின் பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ அதை தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் நம்ம பன்னீர் கிரேவி ஊற்றி சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டில் இருக்கவங்கள அசத்தனமாக உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.